எல்லாருக்கும் பாவம் அதுகள் பசி இருக்க ஒரு வேளை சாப்பாடு இருந்தாலும் எனக்கு எங்கட அகிலன் சார் இருமல் அதால படுத்திருந்தேன் நான் கொஞ்சம் டயோரி நிதிர்சனா அப்படி ஒரு கேங் இருக்கு எங்களுக்கு அந்த டிலானி அக்கா பிரச்சனையா இருந்துச்சு அப்புறம் இந்த லைஃப்லேயே கொஞ்சம் யாருக்கும் இஞ்சி பிள்ளைண்டிக்கு இஞ்சி இடிப்படுது பார்வையாளராகிய உங்களுக்கு தான் வந்து பெரிய நன்றி ஒன்று சொல்ல வேண்டும் நேரம் ஆங்கர் பேக்கெட் முழு ஆடை பால்மா இந்த வியூவர்ஸும் உங்களோட நேரங்களை செலவழித்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதால உங்களுக்கு பாருங்க வீட்டில் இப்போ கிறிஸ்மஸ் முடியும் மட்டும் இதுதான் பேக்ரவுண்ட் வீடியோங்கிற அப்போ நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்று சொன்னால் வளமையாகவே வந்து நாங்கள் யூடியூப் சேனல் வந்து செய்கிறோம். என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நாங்கள் செய்யணும். அப்போ வந்து எங்களோட ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு என்ன சொல்கிறது வருமானங்கள் வந்து வரும் எங்களுக்கு. அப்போ நம்மளால் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வருமானங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அப்படித்தான் இப்போ குறிப்பிட்ட சில நாட்களாக வந்து நாங்கள் துளசி எல்லாம் சேர்ந்து வீடியோக்கள் செய்கிறோம். என்ன தனியாகவும் செய்கிறோம், துளசியும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை மழை கொண்டு வரப்போகுது. என்ன மழை வரப்போகுது, அதுதான் மேகம் கறக்குது, மழை வரப்போகுது. பின்னால் பாலாங்குடியில் வந்து நினைய போகுது. அது மட்டுமே நான் விளங்குது. அதுதான் கிறிஸ்மஸ் முடியும் மட்டும் இதுதான் பேக்ரவுண்ட் வீடியோங்கிற. அப்போ நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சமையல் வீடியோ சரி இல்லாட்டி நாங்கள் போடுற மெயின் காணொலிகள் வந்து எங்களுடைய குடும்ப வீடியோக்கள், அதாவது நாங்கள் அன்றாடம் வந்து செய்கிற விஷயங்களை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள். என்ன அப்போ அப்படியான வீடியோக்கள் தான் நாங்கள் போடுறோம் நாங்கள். அப்போ அந்த பட்சத்தில் வந்து எங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்வையாளர் வந்து ஒரு 1000 800 500 பார்க்கணும். என்ன இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்ச நாளா. அப்போ டெய்லி வீட்டுக்கு இந்த போடையில வீடியோ ஒரு மாதமா கிராமமா இருந்ததுக்கு நாங்கள் போடையில. அதுக்கு பிறகு இப்போ இந்த போன மாதம் தான் புறவழிக்கினாங்க. என்ன போன மாதம் மேலே இந்த 1ஆம் தேதியில சரியா புறவழிக்கினாங்க. அப்போ போன மாதம் வந்து இன்னும் வந்து வியூவர்ஸ் குறைவு, அதே விட வந்து வீடியோ போட்டதும் குறைவு. அப்போ அந்த வகையில் வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் வந்து இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி யூடியூப்ல இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு வந்து நார்மலாகவே 2000 3000 பேர் தான் போன மாதம் பார்த்துருக்கணும். அதுலேயும் வந்து நாங்கள் போட்ட வீடியோக்கள் வந்து குறைவு. அப்போ எங்களுக்கு அதுலேருந்து வந்து கிடைச்ச தொகை வந்து $193 USD வந்து வந்திருக்கு. எவ்வளோ சொல்லுங்க பாபு? 48,000 இல்லை, 193 ரூபாண்டா ₹1 309 அப்படி பாருங்க. 59,547 வந்து மக்களாகிய நீங்களும் பார்த்துருக்கிறீங்கள். அதே மாதிரி எங்களோட முயற்சியிலையும் உங்களோட ஒவ்வொருத்தட்ட வியூவர்ஸும் உங்களோட நேரங்களை செலவழித்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதால பார்த்து கமெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் தந்துருக்கிறீங்க இது வரைக்குமே. அந்த சப்போர்ட்டின் ஒரு நிமித்தமாக வந்து எங்களுக்கு 193 USD வந்து கிடைச்சிருக்கு யூடியூப் வருமானம் வந்து. அது இலங்கை காசு கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் 59,547 ரூபா 91% வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் யூடியூபர்ஸுன்ற வளமையான நடைமுறை. அதே மாதிரி யூடியூபர்ஸ்ன்னு சொல்லி இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லா நாட்டிலையும் வந்து யூடியூப்புக்கு கொடுக்கப்படுற ஒரு வருமானம் வந்து இப்படித்தான் வருது. இத்தனை வியூவர்ஸுக்கு இவ்வளோ காசு, அதில் வாட்ச் டைம் ரேட்டிங், கிளிக் எல்லாம் கல்குலேட் பண்ணி தான், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கல்குலேட் பண்ணி தான் அவைக்கு வந்து அந்த வருமானங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. அதுலேயும் வந்து அவை வந்து பார்வையாளர்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து பார்க்கணும். இப்போ நார்மலாக இலங்கையிலேருந்து பார்த்தால் வந்து கொஞ்சம் காசு, இப்போ வெளிநாட்டுல இருந்து பார்த்தால் கூட காசு. அப்படி பாக்குற நாட்டை பொறுத்தும் வந்து எங்களுக்கு காசுகள் வந்து கூடி குறையும். என்ன அப்ப அந்த வகையில வந்து எங்களுக்கு 59,547 ரூபா வந்து யூடியூப் வருமானமா கிடைச்சிருக்கு. இந்த யூடியூப் வருமானம் கிடைச்சது வந்து முழுக்க நாங்கள் வந்து பார்வையாளராகிய உங்களுக்கு தான் வந்து பெரிய நன்றி ஒன்று சொல்ல வேண்டும். என்ன சொன்னா அவையால தான் வந்து எங்களுக்கு இந்த வருமானம் வந்து கிடைக்குது. இப்ப நாங்களே வந்து இதை சொல்றோம்னு சொன்னா அடுத்த விஷயத்த வந்து கேளுங்க. அப்ப யூடியூப் வருமானத்தை எடுத்துட்டு நாங்களும் போன மாதம் பிளான் போட்டாலும் யூடியூப் சம்பளத்தை எடுத்து எதுவும் செய்வோம்னு சொல்லினேன். அப்போ செய்வோம்னு சொல்லி பிளான் பண்ணி கிறிஸ்மஸ் செய்யிருந்த நம்ம கிறிஸ்மஸ் செய்யலண்டா பாவம் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு ஜனங்கள் செத்துடுது, நிறைய ஜனங்கள் வந்து இறந்து போவாங்க. அப்போ நாங்களும் இந்த முறை பழமையா செய்யற மாதிரியே டெக்கரேஷனை செஞ்சுட்டு பெருசா ஒன்றுமே செய்யலை நாங்கள். மற்றும்படி மகா குழந்தைக்கு தானே சக்கரை வானம் முதல்ல கொளுத்தி மகா குழந்தையே தண்டை விடுவாங்க. அப்போ அந்த வகையில வந்து எங்களுக்கு முந்த நாள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அந்த வாய்ஸ் மெசேஜை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் கேளுங்க. இப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் ப்ளே பண்ணுறேன்னு கேளுங்க.
இந்த நாட்டுல மழை பெஞ்சு அப்படி இப்படின்னு பல இடங்கள்ல ஸ்லீப் எல்லாம் போயிருக்குதுனே. போயிட்டு அப்படின்னா எங்க ஊர்லயும் ஸ்லீப் போயிருக்கு. ஸ்லீப் போயிட்டு அப்படின்னா வீடுகளுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வந்து ஆக்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் இந்த லைஃப்லயே கொஞ்சம் எங்க ஊர்லயே ஒரு 17 குடும்பம் வரைக்கும் அந்த குவார்டர்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்லீப் போற ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்னும் அந்த ஸ்லீப் போற ஆபத்து இருக்குன்னு அப்படின்னா அவங்கள முகாம் மாதிரி இது பண்ணி ஸ்கூல்ல தங்க வச்சிருக்காங்க. தங்க வச்சிருந்து இப்ப அவங்களுக்கு அந்த பெரிய பெரிய ஆக்கள்லாம் அந்த நிவாரண உதவிகள் செய்யறாங்க. அந்த 17 குடும்பத்துக்கு மட்டும் தான் அந்த நிவாரண உதவி செய்யறாங்க. இங்கிட்டு நம்ம அந்த அதே ஊர்ல தான் நாங்களும் இருக்கோம். அதுல 70 குடும்பத்துக்கிட்ட இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கும் உதவி எதுவும் கிடைக்கல அப்படின்னா அப்படி உதவி எதுவும் வந்துச்சு. 17 பேருக்கு மட்டும்தான் போகுதே ஒழிஞ்சு போகுதே தவிர நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த 17 பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு அந்த பேர் எடுத்து போயிருக்கு. 17 பேர் மட்டும் தான் அந்த முகாம்ல இருக்கோம். எங்களுக்கு தான் ஸ்லீப் ஆபத்து இருக்கு. இப்போ இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்டிருக்கும் உங்களுக்கு தெரியல. இந்த நபர் வந்து இந்த இளைஞன் வந்து பதுளை மாவட்டத்தில் வந்து ஏதோ வாயில வராத ஒரு பேர் உண்டு, சிங்கள பேர் தான் அந்த உடப்பூசலாவையோ ஏதோ ஒரு பேர் உண்டு. அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல தான் இந்த குடும்பம் வந்து இருக்கணும். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 17 குடும்பங்கள் வந்து அந்த ஊர்ல வந்து இருக்கணுமா. 52 ஒரு சொன்னது கணக்கு மிஸ்டேக் ஆயிடு. அப்போ கொஞ்சம் குடும்பங்கள் வந்து அங்கே இருக்கணுமா. அவையோட வீட்டு வந்து நிலச்சரிவுக்கு அபாயம் இருக்குதான். அப்ப இன்னும் வந்து அவை வேற வீடுகளுக்கு போகல. அப்ப மழை கூட வந்து அவை ஸ்கூல்ல போய் தங்குறதும் மழை குறைஞ்சால் வீட்டை போறதும் வந்து மாறி மாறி இப்ப வரைக்கும் அவை அப்படித்தான் இருக்கணும். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் உண்மையில அங்கத்திய ஏரியா நிலவரங்கள் எங்களுக்கு தெரியாதானே. அப்ப அவங்க சொல்றாங்க வந்து அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஃபேஸ்புக்ல தான் தொடர்பு கொண்டது. அப்ப ஃபேஸ்புக்ல எங்களை நம்பர் எடுத்து எங்களுக்கு என்ன கால் பண்ணி இப்படி எப்படின்னா இப்படி தேவைப்படுதுன்னு சொல்லி அவன் என்னப்பா அவன் நினைச்சான் ஃபேஸ்புக்கில் என்னப்பா ஏதோ நல்ல வசதியான போலேன்னு. அப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டான். உண்மையிலேயே அந்த அங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன சொல்ற உணவு பற்றாக்குறை உண்டு. அதே மாதிரி போகிற உதவி எல்லாம் எல்லா குடும்பத்துக்கும் போறே இல்லை. அது ஒரு விஷயம் உண்டு. இப்போ ஒரே குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் உதவியெல்லாம் போய் கொண்டு நடந்த இடங்களுக்கு தான் இல்ல ஜிஎஸ் மூலமா ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் என்ன சொல்றது உதவியல் போய் கொண்டிருக்கு. அப்ப அது சம்பந்தமா கிட்டடியில ஒரு வீடியோ காணொலியும் வந்து ரிலீஸ் ஆனது நியூஸ்ல. அந்த மக்கள் வந்து இட மறிச்சு சாப்பாடை வந்து கேட்டுக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த வகையில வந்து நானும் அம்மா என்ன முடிவு பண்ணேன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட யூடியூப் வருமானமாக வந்து 59,541 ரூபாய்க்கு வந்து காசு கிடைச்சிருக்கு யூடியூப்பால் வந்து. அப்போ அந்த காசில் வந்து உண்மையிலே இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை உணவு கூடி அடுத்த நிமிஷம் கூடி அடுத்த உணவு வேலைக்கு கூடி சாப்பாடு இல்லாமல் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படினோம். உண்மையிலே நாங்கள் மழை வந்தாலும் இப்போ ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிறோம், பரவாயில்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து அம்பர்லங்காய பொறுக்கி சாப்பிட்டோ ஏதோ ஒரு வகையில சமைக்கிறோம். எல்லாம் புதைஞ்சு போய் வரவாசி மக்கள் வந்து புதைஞ்சு போய் நீங்களும் வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த வகையில வந்து நாங்கள் வந்து 18,000 காசு என்ன எங்களால வந்து முடிஞ்ச காசு யூடியூப் வருமானத்துல எங்களை காட்டி என்னுடைய அம்மா தங்கச்சியாக்கள் நாங்கள் எங்களிடம் உங்களை காட்டி நாங்கள் வீடியோ போட்டதுல வந்து எங்களுக்கு வந்த வருமானத்துல இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் சிலவே வந்து நாங்கள் குறைச்சி கொண்டு அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 18,500 ரூபா வந்து நாங்கள் வந்து அந்த நபரோட அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விட்டாங்களே. அதுக்கு இப்போ ஒரு இதையும் வந்து போட்டினான்னு சொன்னால் இப்போ கொரோனா டைமில் வந்து நாங்களும் இப்படி தான் என்ன சரியான கஷ்டப்பட்டாங்க. என்ன சொல்கிறோம், கொரோனா டைமில் வந்து சில சாப்பாட்டுக்கே வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான நிலையே இருக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுதான் மறக்கக்கூடாது, அதுகள் சாப்பிடணும். கடவுள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சந்திக்க வைக்கிறது. இப்போ எங்களுக்கு வந்து அனுஷியாக்காவை வந்து யூடியூப் செய்ய சந்திக்க வச்ச மாதிரி இப்போ அந்த பொடியனுக்கு வந்து என்ன சந்திக்க வச்சிருக்கு போய் சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒரு வகையெல்லாம் கடவுளும் வந்து ஒருத்தர் வந்து தொடர்புகள் படுத்தி விடுறது. அப்போ அந்த வகையில் நானும் யோசித்தேன், சரி ஏன் இவ்வளோத்துக்கு வந்து சில வழிபாடு போட்டு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கிட்ட சில சாமான் வாங்கி போட்டது. கிறிஸ்மஸ் ஓடிப்பு அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வைக்கிறது நாங்கள். அப்போ ஒரு விருப்பத்துக்கும் வாங்கி போட்டது. அப்போ சரியானு போட்டு தான் நாங்கள் இப்போ அந்த ஒரு நபருக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து 18,500 ரூபா. அது ஒரு குடும்பத்துக்கான காசு இல்லை. அந்த காசை போட்டு விட்டுனாங்க. நீங்கள் உங்களால் எத்தனை பேருக்கு பிரிச்செடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு பிரிச்செடுங்கன்னு சொல்லி டக்கண்டவன் சொல்லி விடான்னு தாங்க ஒரு 7 குடும்பம் இருக்கிறோம்.
அதை பிரித்து எடுத்து அதுக்கு சாமான் வாங்க முடியும். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த ஏடிஎம்ல போய் அந்த காசு எடுக்க போகிறதுக்கு அவங்க டவுனுக்கு போகணுமா, டவுனுக்கு போகிறதுக்கு 1 மாதம் தேலம் போகணுமா. அப்போ அந்த ஊருக்கு ஏடிஎம் ஒன்றுமே வேலை செய்யலையா, என்ன அந்த எல்லாம் பழுதாக போயிட்டான் வெள்ளங்கள் மழையில் வந்து. அப்போ அதால் வந்து ஏதோ எங்களுடைய யூடியூப் வருமானம் வந்து அதில் ஒரு பங்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திருக்கிறோம். என்ன நான் உடனே வேறு யாருன்னு சொன்னால் அப்படி கொடுக்க மாட்டேன், அம்மாவுக்கு நம்ம அப்படி கொடுக்க போகிறோம். உடனே அம்மா உண்டேன், அம்மா வந்து ஒரு மறுப்புமே தெரியும். கஷ்டம் என்னன்னு சொன்னால் விளங்கணும் எல்லாருக்கும், பாவம் அதுகள் பசி இருக்கக்கூடாது. ஒருவேளை சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட எங்களுக்கு மிச்ச காசு வடிவாக காணும். 58ல் 18,500 போனால் மிச்சம் வடிவாக காணும் எங்களுக்கு. ஏதோ ஒரு வழியில் கடவுள் எங்களுக்கு தெரியும். அப்போ நான் வந்து ஜோதிச்சன் இனி வார எங்களுக்கு யூடியூப் வருமானம் கூடினாலும் கூட வந்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உண்மையிலே உதவி செய்யணும் ஒரு விருப்பம் வந்திருக்கு. ஏன்னா அது இப்போ அந்த காசு வந்து எடுத்து அவனுக்கு போட்டா போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியாக இருக்குது, ஏதோ ஒரு ஃபீலிங் உண்டு. எங்களால் வந்து என்ன சொல்கிற உதவி உண்டு போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி எங்களோட காசில் வந்து நாங்கள் ஒரு உதவியை வந்து செய்யக்க வந்து நாங்கள் உழைச்சி செய்கிற காசில் வந்து செய்யக்க வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. உண்மையிலேயே வந்து சாப்பாடுக்கு மற்றது உடுப்புல கூட ஒரு வசதி இல்லாத ஒரு சில குடும்பங்கள் தான் நாங்கள் காசுகள் போட்டிருக்கிறோம். அப்படி செய்ய கஷ்டப்படினோம். சரி ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்குமே என்ன. அப்போ இந்த வீடியோ வந்து உண்மையிலே நாங்கள் ஏன் வந்து இதில் உதவி செஞ்சு போட்டு காட்டுறேன்னு சொன்னால் அந்த நபரோட முகமோ ஒன்றுமே நாங்கள் சொல்லல, வாய்ஸில் வந்து ப்ளே பண்ணி காட்டினாங்க. அதே மாதிரி போட்ட ரிசீட்டும் இருக்குது, நாங்கள் அதே வந்து காட்ட விரும்பல. என்ன ஏன் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் இந்த வருமானம்ன்றது வந்து நாங்கள் வந்து யூடியூப் செய்கிறதுன்றதையும் தாண்டி எங்களை பார்க்குற உங்களால் தான் வந்து இந்த வருமானம் வந்து வந்திருக்கு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்காட்டி எங்களுக்கு இந்த வருமானம் வந்து இல்லை. நீங்கள் எங்களை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா கமெண்ட்கள் பண்ணி சப்போர்ட் பண்ணி அதில் ஷேர் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று செஞ்சு எங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுல தான் வந்து எங்களுக்கு இந்த வருமானங்கள் வந்து யூடியூப்பால் வருது. அப்போ என்ன நீங்களும் வந்து இதை பார்க்குற யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து உங்களுக்கு மீதும் திறமைகள் இருக்குன்னு சொன்னால் நீங்களும் ஒரு வருமானம் தேடிக்கொள்ள விரும்புங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திறமைகளை வந்து யூடியூப்ல செய்து காட்டி நீங்கள் வந்து உழைக்கலாம். யாரும் செய்யலாம் யூடியூப் யாரும் அப்படின்னு செய்யலாம். சரியான திறமைகளை நீங்கள் காட்டி நாங்கள் வந்து ஃபேமிலி வீடியோ தான் செய்கிறோம். சில பேர் நிறைய திறமைகளை வச்சு கொண்டிருப்பீங்க, அப்படி நிறைய பேர் வந்து நிறைய வித்தியாசமாக செய்யலாம். இந்தியாவில் எத்தனையோ பேர் யூடியூப் மூலமாக பெரிய பணக்காரருமா இருக்கிறாங்க. அப்படி யூடியூப்பால வந்து நிறைய பெரிய பணக்காரனான இலங்கை ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படி நீங்களும் வந்து ஒரு வகையில் உங்களோட வருமானத்தை வந்து யூடியூப்பாலையும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன கொஞ்சம் நீங்கள் உங்களோட நேரங்களை வந்து செலவழித்து அதுக்கு போடணும். அப்போ இந்த வீடியோ வந்து இன்றைக்கு முழுக்க நாங்கள் போட வேண்டிய காரணம் வந்து எங்கள் யூடியூப் வருமானம் ப்ளஸ் வந்து நாங்கள் அதை வந்து ஒரு உதவியாக கொடுத்துருக்கிறோம். இன்னும் வந்து நாங்கள் யூடியூப் வருமானங்கள் அதிக அளவு வருமா இருக்குதா எங்களோட யூடியூப் வருமானம் வந்து கணக்க வந்தால் நாங்கள் அந்த ஒரு வருமானத்துல வந்து ஒரு பகுதியை வந்து உண்மையிலேயே எங்க அம்மா வந்து முதல் தோட்ட வேலைக்கு போய் தான் கஷ்டப்படுறவா. சரியா விடிய தோட்ட வேலைக்கு 5 மணி கிளம்பி போனால் அம்மா பின்னேரம் பாரதிட்ட 7 மணிக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லா சேர் ஊத்தி ஆகி தான் வாரவா. இப்போ எனக்கு வந்து வேலையில் வந்து பெருசா இல்லை, அப்படிதான் எங்களோட அம்மா வரவா. உண்மையிலேயே அப்படி கஷ்டப்பட்டாங்க. நாங்களே போய் தேர்ந்தெடுத்து எங்களோட யூடியூப் வருமானத்துல வந்து ஒரு பகுதி நாங்கள் ஒரு மாச சம்பளத்துல ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப சாமான் கொடுக்கறத விட உண்மையிலேயே காசா கொடுத்தா அவ்வளவு பிரியோசனம். அப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உண்மையிலேயே இப்ப அந்த ஒரு ஆதரவை வந்து எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே தாங்க என்ன தந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமா இருக்கும். என்ன உண்மையிலே ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம ரொம்ப அன்பான உறவுகளுக்கு நன்றி. அனர்த்தத்துல இறந்து போன ஆத்மாக்களுக்கு எல்லாம் சாந்திரவனும். அதே மாதிரி இந்த முறை இலங்கையில நிறைய சேர்ச்சிகள்ல வந்து தேவாலயங்கள்ல வந்து கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை கொண்டாட்டங்களை குறைச்சி செய்ய முடியும் சொல்லியிருக்கணும். என்று சொன்னால் வந்து அந்த மக்கள் நிறைய பேர் இறந்து கொண்டிருக்கணும். இன்னும் இறந்தவர்களை வந்து கண்டுபிடிக்கவும் இல்லை, உலகங்களை வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதால வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்ற அனுஷ்டிக்கிற விதமா வந்து பெருசா கொண்டாடாம நோமலா கொண்டாட சொல்லி நிறைய சேர்ச்சிகளை வந்து தாங்களாக வந்து முடிவெடுத்துக்கிட்டு வந்து இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி. அப்புறம் பிளேண்டி ஒன்று குடிக்க போகிறோம். உண்மையிலேயே தேயிலை வந்து எங்கட அம்மா இன்னும் வேண்டிய தேயிலை வேண்டாம தான் வந்து பக்கத்துல இருக்கிறா. என்ன போய் அந்த தேயிலை ஒருக்கா வாங்கிட்டு வாங்க, டீ ஒன்றை குடிச்சிட்டு அதால படுத்திருந்தேன் நான் கொஞ்சம். இஞ்சி பிளேண்டிக்கு இஞ்சி இடிப்படுது. இஞ்சி டீ இஞ்சி டீ வந்து போட போகிறோம்.
தேயிலை, இஞ்சி, சீனி, இதுதான் இலங்கையில் விற்கிற ஆங்கர் பேக்கெட். முழு ஆடை பால்மா, முழு ஆடை பால்மா. இதுன்ற விலை வந்து இலங்கைன்ற விலையில் வந்து 240 ரூபா. எத்தனை கிராம்? 75 கிராம் வந்து 240 ரூபா. இதில் டேஸ்ட்டான ஆங்கர் எதுன்னு சொன்னால் அந்த சவுதியில் இருக்க ஆங்கர், சவுதி ஆங்கர், அதனால டேஸ்ட்டாக இருக்கும் ஆங்கர். அதாவது 1 கிலோ பேக்கெட்டாக வெறும், அது இங்கே இல்லை. அடுத்தது வந்து சுடுதண்ணி போட்டு ஆவி பறக்க டீ ஊற்றப்படுது பின்னிற டைமில். டீ ஒண்டா குடிச்சிட்டு சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து டீ குடிக்கிறோம். டீ குடிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ ஓகே, வீடியோ முடிப்போம். என்ன வேற ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து நாங்கள் கட்டாயம் சந்திப்போம். என்னம்மா சந்திப்போம். அன்பான உறவுகளே, மீண்டும் மீண்டும் நன்றி. என்ன நன்றி. எங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து உங்களை எப்பவுமே சந்திப்போம். என்ன அதே மாதிரி இதுவரைக்கும் எங்களை நேசிக்கிற எல்லா உறவுகளுக்கும் வந்து மிக்க மிக்க நன்றி. எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னாலும் உடனே கமெண்ட் எழுதுவீங்கள், கால் பண்ணுவீங்கள். அப்படி ஒரு இனி இல்லைன்ற உறவுகள் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சரி, அப்போ ஓகே, மீண்டும் ஒரு காணொலியில வந்து உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜான்சன். நான் தேவி. பாய். அப்படி அங்கேயும் பாருங்க, தங்கச்சி வீடியோக்கள் எடுத்து எங்களை வந்து உதவி செய்யறவா கேமராமேன் வந்து இவதான். எப்பவுமே வந்து எங்களை வீடியோ எடுத்து விடுறவாதான். துளசி வந்து இன்றைக்கு பல்லு பிடுங்க போட்டா, ஹஸ்பண்டுக்கு வந்து பல்லு பிடுங்க போட்டா. ஆள் வந்து இன்றைக்கு வந்து துளசிய காணையில பாருங்க. வீட்டுல இப்ப உங்களோட பாசனை இருக்க சொல்லுங்க, சொல்லுங்க, பரவாயில்ல. சொல்லுங்க. அம்மாண்டாலே பாசம் தானே, அது தெரியாம போட்டேன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அது வீட்டுல போட தொடங்கிட்டேன். வீட்டுல போடுறதுக்கு ஒரே மாதிரி தான் போட்டு ஒற்றுமையான ஆட்கள் பாருங்க. எல்லாம் மட்டும்தான் மேலேயும் கீழேயும் குசித்து பாக்குறது. அதே மாதிரி நாய்க்குட்டியும் கருப்பு தான் பாருங்க. எங்களோட சித்துக்குட்டியும் கருப்பு தான். லைப்ரரிக்கு போய் புத்தகங்கள் வாசி போட்டு வந்தவன். வீட்டு இருக்கேன் அங்க இருந்து காசுகளுக்கு வந்து புத்தகம் வாங்கி வேணா வாடகைக்கு புத்தகம் வாங்கிட்டு வர டைம் கொடுக்காடியே ஃபைன் வைக்கவும் போடுது புத்தகங்களை வந்து. அவன் குடிங்க வட்டிய அண்ணா குடிச்சு காட்டு. எங்க தங்கச்சி ஒரே சிரிப்பு தான். அந்த டீயில ஒரு ரகசியம். தெத்து பல்லு பாம்புண்ட பல்லு தேசத்தை கிடக்கும். தெத்து பல்லுதான் தேசத்தை ஆளுமா. அவ மாத்தி சொல்லுறா. தேசத்தை ஆளுமா எங்க டீச்சர் சொன்னா. உங்களுக்கு மிக பிடிச்ச டீச்சரா? எனக்கு எங்கட அகிலன் சார். அகிலன் சார் ஐசிடி என்ன படம்? ஐசிடி படிப்பிக்கிறவர். ரொம்ப பிடிக்கும். அவரை இப்ப வரைக்கும் தெய்வம் மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சுக்கேன். ஆனா கதைக்கிறீங்களா போய் நான் நேரம் ஓத்துக்கு நேரம். ஆனா பிடிக்கும். ஏன்னு சொன்னா அவர் வந்து படிப்பிக்கிறது என் தாண்டி நிறைய அட்வைஸ் பண்ணுவார். இப்படித்தான் கட்டு போக கூட பிள்ளைகள் சொல்லி. மற்றது அவர் அப்படித்தானே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். மற்ற நல்ல இறக்க குணம். மற்ற இடங்கள்ல விட குறைவாதான் காசு எடுக்கிறவர். அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் வேற லெவல் லைஃப்டா. ஸ்கூல் லைஃப் ஸ்கூல் லைஃப் மாதிரி வராது. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ண்டா எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்கு. என்ன நேம் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நிறைய இருக்குடா. எல்லாரோடையுமே நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் பழகுறேன். சும்மா பேரை சொல்லுங்க. சொன்னா குறை வந்துடும். என்ன சேனல் பாக்குறேன் யாரவாசி பேர். சரி சொல்லுங்க. இப்போ நார்மலா இப்போ உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உங்க கிளாஸுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்ல? கிளாஸுக்குள்ள மட்டும் பழகுற ஃப்ரெண்ட்ஸ்கள். கிளாஸுக்குள்ள என்ன சொன்னா கலுசனா கனடா
அவளுக்கு பேர் கரிஸ்டீனா கலசனான்னு கூப்பிடுறது. மற்ற என்ன சுஜிய தெரியும் வீட்டை வந்து போறது. ஓ அப்புறம் கயூரி நிதிர்சனா அப்படி ஒரு கேங்கே இருக்கு எங்களுக்கு. அந்த டிலானி என்ற ஒரு டிலானி வினிதான்னு சொல்லி ஒரு கேங் இருக்குங்கட ஸ்கூல்ல. ஏன்னா கொண்டாலும் வந்து நிப்பாளுகள். அப்படி எனக்கு வாய்ஸ் எல்லாம் பிரச்சனை தானே ஸ்கூல் டைம்ல. அப்புறம் சின்ன பிள்ளைல நாக்கள் அடிச்சா கூட உடனே போய் நிப்பாள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே போய் கேப்பினா ஏனாவா நக்கல் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே போய் பேசினேன். அந்த பார்கவி அவளையெல்லாம் அதான நான் சொல்ல. நீ இப்ப சொல்ல போனா நிறைய இருக்கு. எல்லாரோடையுமே பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் தான் பழகிறேன். சரியா யாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. அப்படி இல்லைங்க. அப்ப என்ன ரிசல்ட் உனக்கு ஏழுக்கு? அதாவது எங்க தங்கச்சி ஏஎல் ரிசல்ட்ஸ் எழுத எக்ஸாம் எழுத போய் பெருத்தம் என்ன ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி போட்டு தான் போய் எக்ஸாம் எழுதினது. அட்மிட் ஆகல அது கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல. ஓ அந்த படிக்கவே இல்லை, படிக்காம போய் தான் எக்ஸாம் எழுதினது. எங்க டியூஷனுக்கு ஒழுங்கா போறேல, ஸ்கூலுக்கு போறதே இல்லை ஒழுங்கா. அரைவாசி நாள் கட்டார். ஆனா ஸ்கூல்லயே அரைவாசி பேருக்கு தெரியும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. எந்த வழியில சிரிச்சு கொண்டு ஜாலியா இருக்கிறது. என்ன செய்யறது பாப்போம். பெண்ண என்னத்தை என்ன பாய் சொல்லு.